சொல்றீ ஒரு நிமிஷம் லைன்ல என்னடி ஹைட் ஆகுற ஹைட்டா இருந்தா தானே வேலை டைட்டா கொடுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோ போடுற பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த பேரண்ட்ஸோட இது இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறது, பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் வந்து இருக்காது. அதனால் இந்த மாதிரிலாம் வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராமை வந்து அவங்க வந்து செக் பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி அவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடியோ, இந்த மாதிரி வீடியோ அப்படின்றதெல்லாம். ஆனால் இங்கே என்னென்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. பேரண்ட்ஸே இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆபாசமாலாம் ஆடுறது. அப்படி ஆடும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. அந்த இடத்துல அந்த தந்தையுடைய முகத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பேரண்ட்ஸுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி. ஆனால் நான் என்னமோ நினச்சேன், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பேரண்ட்ஸ் முன்னாடியே இந்த மாதிரிலாம் பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு தெரியல. நிறைய பேர் இப்படி தான் பேரண்ட்ஸ் முன்னாடி இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் பண்ணுறது. நீ இந்த விஷயத்த பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மெடலையோ இல்லை அவங்களுக்கு லைஃப்பில் வந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கோ அவங்கள கொண்டு போய் சேர்க்க புரியல அப்படின்றதும் தெரியல. தேவையில்லாத ஒரு டைம் பாஸ்க்காக இந்த விஷயத்த பண்ணி அவங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நான்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். சமூகத்தில் நிறைய பேர் இன்றைக்கி இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் இப்போ எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி அப்படின்றதெல்லாம் பாருங்கள். இது